ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய காரைக்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தேவக்கோட்டை அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்யத்திகள் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு 2 வாலிபர்கள் நள்ளிரவு நேரத்தில் நடுக்காட்டு பகுதியில் காதலியை பார்ப்பதற்காக போயிட்டு அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய காரைக்குடி டு தேவக்கோட்டைக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2018 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கார்த்திக் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த கார்த்திக் அப்படிங்கிறவர் தன்னுடைய அம்மா அப்பாவோடு மதுரையில் கல்லூரி படிச்சுட்டு இருந்திருக்காருங்க 2018 காலகட்டத்தில். வருடம் தமிழ் மாதம் பங்குனி ஆச்சு அப்படின்னா தேவக்கோட்டையில் தாங்க அவங்களுடைய அம்மாச்சி ஊர் இருக்குது, அதாவது அம்மாவினுடைய ஊர். அங்கே திருவிழா நடப்பது மிக பிரம்மாண்டமாக நடக்குங்க. அதனால எந்த வருடமும் தவிர்க்காம இந்த கார்த்திக் அப்படிங்கிறவர் தன்னுடைய அம்மாச்சியுடைய ஊருக்கு போயிட்டு திருவிழாவை கொண்டாடிட்டு வருவது வழக்கங்க. அவங்களுடைய அப்பாவினுடைய பூர்வீக ஊர் தாங்க மதுரை. அதனால தான் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி 2018 காலகட்டத்தில் இந்த கார்த்திக்கு அவங்களுடைய அம்மாச்சி ஃபோன் பண்ணி அழைப்பு விடுக்கிறாங்க, திருவிழாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து நம்ம நினைச்ச நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு இந்த கார்த்திக் மதுரையிலிருந்து கிளம்பி காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டைக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போய் சேர்றாருங்க. அந்த ஊர்ல கார்த்திக்கு ஒரு 2-3 நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாங்க. அதுல மிகவும் நெருக்கமான நண்பர் அப்படின்னா ரூபன் அப்படிங்கிற நண்பருங்க. அந்த ரூபன் அப்படிங்கிற நண்பரை பார்ப்பதற்காகவே திருவிழாவை தவிர்க்காம அங்க போவாருங்க. அதே மாதிரி தேவக்கோட்டைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு போய் திருவிழாவை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ டைம்ல வாலிபால் விளையாடுறது, நுங்கு வெட்டி சாப்பிட்றது, கறி சமைச்சு சாப்பிடுவது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாழ்க்கையை போயிட்டு இருந்திருக்குங்க. இப்படி இருக்கும்போது பண்டிகை எல்லாம் முடிஞ்சு மதுரைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நாட்களுக்கு முன்னாடிங்க இந்த கார்த்திக், ரூபன் மற்றும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த நண்பர்கள் அவங்களுடைய ஊர்லயும் திருவிழா நடக்குதுங்க. பொதுவாக இந்த தேவக்கோட்டை காரைக்குடி பகுதியில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல இந்த பங்குனி மாதத்துல கோவில் திருவிழா நடத்துவாங்க. அதே மாதிரிதான் இந்த கார்த்திக் இருக்கக்கூடிய அம்மாச்சியினுடைய கிராமத்திலிருந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அழைப்பு விடுத்துக்காங்க, எங்க ஊர் திருவிழாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நண்பர்கள் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக், ரூபன் மற்றும் இன்னொரு 3 பேருங்க, மொத்தம் 5 பேரும் 2 பைக் எடுத்துட்டு அந்த நண்பர்கள் கூப்பிட்டு அருகாமல் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போறாங்க. அங்க போய் அந்த கோவில் எல்லாம் சாமி கும்பிட்டு திருவிழாவை என்ஜாய் பண்றாங்க. அப்போது நைட் ஒரு 11 மணி 12 மணி தோராயமாக இருக்குங்க. அந்த டைம் வள்ளி நாடகம் அப்படிங்கிற அந்த நாடகத்தை போட்டிருக்காங்க. அந்த நாடகத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த 5 பேரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. போக போக அந்த நாடகம் போர் அடிச்ச காரணத்தினால இந்த ரூபன் அப்படிங்கிற நபர் தன்னுடைய மற்ற நண்பர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கிராமம் இருக்குங்க, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊர் திருவிழாவில் ஆர்கெஸ்ட்ரா போட்டிருக்காங்க, நம்ம பைக் எடுத்து தான் வந்திருக்கோம், அங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே கார்த்திகை தவிர மற்ற 3 பேரும் ரூபனை கண்டபடி திட்டிருக்காங்க. இந்நேரத்துக்கு 7 கிலோமீட்டர் தூரம் போகக்கூடிய அந்த காட்டு வழி பாதையில அந்த ஊருக்கு போறது தப்பு, உள்ளூர்காரங்களே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஊருக்கு போகக்கூடிய அந்த 7 கிலோமீட்டர் காட்டு வழி பாதை இரவு ஆச்சு அப்படின்னா பயங்கர அமானுஷ்யங்கள் நடக்குங்க. அந்த காரணத்தினால உள்ளூர்காரங்களே அந்த ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. இதை சொன்ன உடனே ரூபனுக்கு கோபம் வந்திருக்குங்க. நீங்கெல்லாம் ஆம்பளைங்க தானடா, பேய் பிசாசுன்னு இன்னுமாடா நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காருங்க மற்ற 3 நண்பர்களை. இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆர்கெஸ்ட்ரா நடக்கக்கூடிய திருவிழாவில் ரூபனுடைய காதலி அங்கதாங்க இருக்காங்க. அங்க போனோம் அப்படின்னா ஆர்கெஸ்ட்ராவையும் பார்த்துட்டு காதலியையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் தன்னுடைய நண்பர்கள்ட்ட இப்படி கேட்கறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட கார்த்திகை தவிர மற்ற 3 நண்பர்கள், உன்னுடைய சந்தோஷத்துக்கு எங்களை பலி கொடுக்க பாக்குறியா, அந்த 7 கிலோமீட்டர் தூரம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, உயிரெல்லாம் போயிருக்கு, அந்த பகுதிக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ரூபனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருக்குங்க. இந்த ரூபன் அப்படிங்கிற இந்த நபரை பொறுத்தளவு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாதுங்க. அதே நேரத்தில் மற்ற நண்பர்கள் உன் லவ்வரை பார்க்கறதுக்காக எங்களை பலி கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்ச காரணத்தினால உச்சகட்ட கோபத்திற்கே போயிட்டாருங்க ரூபன். அந்த டைம்ல நீங்க எல்லாம் ஆம்பளை பசங்களே கிடையாதுடா, பேசாம அம்மாவோட சேலை வளையெல்லாம் போட்டுக்கிட்டு
பொம்பளை மாதிரி திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாருங்க அசிங்கமா. அதை கேட்ட உடனே மற்ற 3 நண்பர்களும் கோபம் அதிகமா உச்சிக்கே போயிட்டாங்க. எங்களை எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபனோடு வாக்குவாதம் ஏற்படுதுங்க. அந்த டைம்ல கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ரூபனையும் மற்ற 3 நண்பர்களையும் சமாளிக்க பார்த்திருக்காருங்க. ஆனா அந்த மற்ற 3 நண்பர்கள் இப்படி பேசிட்டானே, இவங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவச்சுக்கிட்டு நாங்க இந்த நாடகத்தையும் பார்க்கல, அந்த ஊருக்கு வரல, சொந்த ஊருக்கே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா வந்த ஊருக்கே போயிட்டாங்க. அதற்கடுத்து இப்போது அந்த வள்ளி நாடகம் பார்த்துக்கூடிய இடத்துல இருப்பது ரூபன் மற்றும் கார்த்திக் தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூபன் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற காரணத்தினால அவரை விட்டு கொடுக்கவே முடியலைங்க. அதற்கடுத்து ஒரு 10 நிமிடம் கழிச்சு மற்ற 3 நண்பர்கள் போன பின்னாடி இந்த ரூபன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்ச உடனே எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஆர்கெஸ்ட்ரா பார்க்க போறேன், நீ வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்டையும் கோபத்தோடு கேட்கறாருங்க. அப்போது அந்த ஏரியா வந்து தப்பான ஏரியான்னு சொல்றாங்கடா, வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கார்த்திக் சொல்லியிருக்காருங்க. நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை போய் ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க இந்த ரூபன் அப்படிங்கிறவர். அதற்கடுத்து தன்னுடைய நண்பன் தனியா போறானே, நம்மளும் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம பைக்ல பின்னாடி சீட்டு ஏறிட்டாருங்க. அதற்கு பிறகு ரூபன் மற்றும் கார்த்திக் நேரா அந்த அமானுஷ்ய காட்டு வழி பாதை இருக்கக்கூடிய அந்த 7 கிலோமீட்டர் தூரம் பைக்கை செலுத்திட்டு போயிட்டு இருக்காருங்க. அந்த ஊருக்கு போகக்கூடிய 7 கிலோமீட்டர் பாதை ரொம்ப டேஞ்சர்னு சொன்னோம் இல்லையா. எப்போதாவது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னா சுத்தி போனோம் அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரோடு இருக்குங்க, அந்த ரோடு வழியா போலாங்க. ஆனா அதையெல்லாம் தவிர்த்து அந்த ஆபத்தான 7 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த ரூபன் அப்படிங்கிறவர் போறாருங்க. இதற்கு முக்கிய காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை மற்றும் ஆன்மாக்கள் மேல நம்பிக்கை கிடையாதுங்க. அதற்கு பிறகு வேற வழி இல்லாம கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த கார்த்திக்கும் பின்னாடியே போறாருங்க. இந்த கார்த்திக் அப்படிங்கிற இந்த நபரை பொறுத்தளவு கடவுள் பக்தி ரொம்ப அதிகங்க. ரூபனுக்கு நேர் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா அந்த வள்ளி நாடகம் நடக்கக்கூடிய அந்த ஊர்ல இருந்து எல்லையில தாண்டி அந்த 7 கிலோமீட்டர் தூரம் அந்த நுழைவாயில காட்டு வழி பாதையில நுழையிறப்பைங்க ஒரு வயதான முதியவர் இவங்க இருவரையும் தடுத்திருக்காருங்க. தடுத்துட்டு இங்க எங்கப்பா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ரூபன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த ஆர்கெஸ்ட்ராக்கு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போது அந்த பெரியவரும் வந்து பாத்தீங்கன்னா ரூபன் மற்றும் கார்த்திக்கை திட்டிருக்காருங்க. நாங்க உள்ளூர் ஜனங்களே இந்த பகுதியில போக மாட்டப்பா, 2-3 பேர் செத்து போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஆபத்தான அமானுஷ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏற்கனவே தன்னுடைய நண்பர்களும் இதை சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் அடிச்சாங்க. அதையே அந்த பெரியவரும் சொன்ன காரணத்தினால அந்த பெரியவரை வயது வித்தியாசம் இல்லாம ரூபன் கண்டபடி திட்டிருக்காருங்க. வயசான காலத்துல நீ எதுக்கு எங்க சுத்திட்டு இருக்க, வீட்டுல போய் தூங்கு, நாங்க இந்த வழியால போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 கிலோமீட்டர் காட்டு வழி பாதையில பைக் போகுதுங்க. கரெக்டா அந்த பெரியவரை பார்த்த அந்த இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் அந்த காட்டு வழி பாதையில நார்மலா போயிட்டாங்க. அங்க போன உடனே லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காளிகம்மன் கோவில் இருக்குங்க, காளி கோயில்னு சொல்லுவாங்க. அந்த காளி கோவிலை பற்றி சுத்தி இருக்கக்கூடிய ஊர் கிராமங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அதே நேரத்துல கார்த்திகனுடைய அம்மாச்சியும் சரிங்க, அம்மாவும் சரி அந்த கோவிலை பற்றி சொல்லியிருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான காளி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு போன உடனே இந்த கார்த்திக் அப்படிங்கிறவர் தன்னுடைய நண்பனை பைக்கை நிப்பாட்ட சொல்லியிருக்காருங்க. காளி கோவில்ல போய் கும்பிட்டுட்டு போலாண்டா அப்படின்னு சொன்ன உடனே ரூபனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நீ வேணா போய் கும்பிடு, நான் பைக்லயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக்லயே இருந்துட்டாருங்க. அதற்கு பிறகு கார்த்திக் பைக்கை விட்டு கீழே இறங்கி ஓப்பன்ல தாங்க அந்த காளி கோவில் இருக்கு காட்டுக்குள்ள, அங்க போய் சாமி கும்பிட்டு திருநீர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பாக்கெட்ல வந்து திருநீரை வச்சுட்டு நேரம் மறுபடியும் பைக் வராருங்க. பைக்ல வந்து உட்காந்துட்டு மறுபடியும் அந்த ஆர்கெஸ்ட்ரா நடக்கக்கூடிய அந்த கிராமத்தை நோக்கி பைக் போயிட்டு இருக்குங்க அந்த காட்டு வழி பாதையில. அந்த காட்டு வழி பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 சைடும் நிறைய பனை மரங்கள், அது மட்டும் இல்லாம கிராமத்தினுடைய ரோடு அப்படிங்கிற காரணத்தினால மண் ரோடு தாங்க. 2 சைடும் போர்கள் அண்டி போய் பகல் நேரத்திலேயே அங்க போக பயமா தாங்க இருக்கும். ஆனா இரவு நேரத்துல இந்த பைக்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காட்டு வழி பாதையில சுத்தமா தெருவிளக்குகளே கிடையாதுங்க. அந்த பைக்கினுடைய முகப்பு வெளிச்சத்துல தான் அந்த பைக் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்குங்க. கரெக்டா அந்த காளி கோவிலை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போன உடனேங்க அங்க ஒரு சின்ன பள்ளம் மாதிரி கீழே ரோடு இறங்கி ஏறுதுங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வயல், ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குங்க. தண்ணீரை வந்து குளத்துல இருந்து திறந்து விட்டாங்க அப்படின்னா அந்த தரைப்பாலம் ரோடு வழியா வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து வயலுக்கு பாசனமா வருங்க. ஆனா அன்றைய நாள் இவங்க போகும்போது தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டினுடைய குறுக்குல போகலிங்க. அதற்கு பிறகு அந்த பள்ளமா இருக்கக்கூடிய அந்த மண் ரோட்ல பைக் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி போயிட்டு இருக்குங்க. இரவு நேரம் அப்படிங்கிற காரணத்தினால ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த பகுதி ஏற்கனவே டேஞ்சர் அப்படிங்கிற காரணத்தினால ஃபுல் ஸ்பீட்ல இந்த ரூபன் வந்து வண்டி ஓடி போயிட்டு இருக்காருங்க. ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் ஸ்பீட் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஆர்கெஸ்ட்ராக்கான முடிஞ்சிடும், அதே நேரத்தில் தன்னுடைய காதலியை சீக்கிரம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகத்தில் போயிட்டு இருக்காருங்க. அப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் குளத்திலிருந்து வயலுக்கு போகக்கூடிய தண்ணீர் போகக்கூடிய பள்ளமா இருக்குல்ல, அந்த பள்ளத்திற்கு ஒரு 20-30 மீட்டர் தூரத்துல ஒரு பயங்கரமான காட்சிங்க 2 பேரும் பாக்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சைடு வயல் இருக்குன்னு சொன்னல, வயலினுடைய ஓரத்துல ஒரு பெண்மணிங்க, அது மட்டும் இல்லாம ஒரு 3 வயது 4 வயது கை குழந்தையை கையில வச்சுட்டு ஓரமா நிக்கிறாங்க. அந்த பைக்கினுடைய முகப்பு வெளிச்சத்துல அந்த உருவத்தை பார்த்த உடனே 2 பேத்துக்கும் புரிஞ்சு போச்சுங்க, இந்நேரத்திற்கு ஒரு பெண்மணியோ குழந்தையோ வர வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையை அழுகக்கூடிய அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் காதே கிளியுதுங்க, வித்தியாசமா இருந்திருக்கு. இந்த காட்சியை பார்த்த உடனே 2 பேரும் நடுநடுங்கி போயிட்டாங்க. பைக்கை ஓட்டிட்டு இருக்கிறது ரூபன் தானே, அந்த உருவத்தை பார்த்து பயந்து போய் ஆக்சிலேட்டரை வேகமா திருப்பினாருங்க. திருப்பின உடனே அந்த பள்ளம் இருக்கக்கூடிய அந்த மண் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஸ்கிட் ஆகி விபத்து ஏற்பட்டுருதுங்க. பைக் வந்து கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே வேகமா போயிட்டு இருந்த காரணத்தினால பைக் ஓட்டிட்டு இருந்த ரூபன் அப்படிங்கிறது தூக்கி ஒரு 5 அடி
வீசி விழுந்துட்டாருங்க. அதற்கு முன்னாடியே இந்த கார்த்திக் அப்படிங்கிறது கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அடிபடலிங்க, கீழே அவரும் விழுந்துட்டாரு. அதற்கடுத்து தட்டு மாதிரி எந்திரிச்ச கார்த்திக் ரூபனை பார்த்துட்டு என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருங்கி போய் பாக்குறாருங்க. போய் பார்த்த உடனே கார்த்திக்கு மறுபடியும் ஷாக்குதாங்க. ரூபன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வீசி விழுந்தாருல, ரைட் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புஷ்னு வீங்கிருச்சுங்க. அது மட்டும் இல்லாம சிரைப்பு காயங்கள் ஏற்பட்டு ரத்தமா போகுதுங்க. அதே நேரத்தில் அந்த மண் ரோடு அப்படிங்கிற காரணத்தினால சிறு கற்கள் அப்புறம் பெரிய கற்கள் கொண்டு அந்த ரத்தத்தில் அப்படியே மண்ணு மாதிரி புடிச்சுக்குச்சுங்க. இதை பார்த்த உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்தவித பதிலும் சொல்லாம ரூபன் வந்து சைலண்டா தலையை கீழே குடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அப்போது இந்த இடத்த விட்டு நகர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பேசாத ரூபனை எந்திரா போடா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாருங்க. அந்த டைம்ல இருந்தே ரூபன் சைலண்டா தாங்க இருந்திருக்காரு. அதற்கு பிறகு ரூபன் வந்து வண்டி ஓட்ட முடியாத காரணத்தினால கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா பைக்கை ஓட்டிட்டு பின்னாடி வந்து ரூபனை உட்கார வச்சிட்டாருங்க. அந்த இடத்துல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் கார்த்திக் வந்து பைக்கை ஓட்டிட்டு ரூபனை பின்னாடி உட்கார வச்சுட்டு போயிட்டாருங்க. அப்போது அந்த காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சைடுல ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குங்க. லைட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போட்டிருக்காங்க, குண்டு பல்ப் மாதிரி. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு பைக் அங்க நிப்பாட்டி ரூபனுக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பைக்கை நிப்பாட்டுறாருங்க. அந்த குண்டு பல்ப் வெளிச்சத்துல ரூபனை இறக்கி கையெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஷாக்ங்க. கை நல்லாவே புஷ்னு வீங்கிச்சுங்க. அதற்கடுத்து கார்த்திக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. கார்த்திக் எந்தவித அடியும் படலன்னு சொன்னல, அந்த குண்டு பல்ப் வெளிச்சத்துல யதார்த்தமா கார்த்திக் வந்து தன்னுடைய இடது காலை பார்க்கும்போது காலில் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து தரதரையா போயிட்டு இருக்குங்க. ஆனா அவருக்கு அப்போது விழுந்த இடத்துல பெயினே இல்லைங்க. அதற்கு பிறகு ரூபனுடைய பைக் வந்து பாத்தீங்கன்னா புது பைக் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இருந்திருக்கு. அதை எடுத்து 2 பேத்துக்கும் மருந்தை வந்து கார்த்திக் தேய்ச்சி விட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா கிளம்பலாம்னு சொல்லிட்டு பைக் எடுக்கிறாங்க. கிளம்பும் போது மறுபடியும் 2 பேத்துக்கும் ஒரு பெரிய ஷாக்ங்க. அந்த சின்ன வீடு இருக்குன்னு சொன்னல, அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் குடியெல்லாம் இல்லைங்க, தோட்டத்து வீடு மாதிரி இருக்க மாட்டிருக்குங்க. பல்ப் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு குழந்தை அழுத மாதிரி ஒரு பெண்மணி பார்த்தோம் சொல்லல, அதே மாதிரி குழந்தை அழுகக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள தான் யாராவது தங்கியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எட்டி போய் பாக்குறாருங்க. எட்டி போய் பார்க்கும்போது 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணியும் குழந்தையும் பார்த்தாங்களா, அதே உருவம் பக்கத்துல ஒரு 5 அடி தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்குதுங்க இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு. ஆனா அந்த உருவத்தை பார்த்து ரூபன் கொஞ்சம் கூட பயப்படலைங்க. எதுவுமே பேசாம சைலண்டா வந்து தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டாருங்க. கார்த்திக் வந்து அரண்டடிச்சு பயந்து போய் பைக்கை வேக வேகமா எடுத்துட்டு ஏறா அப்படின்னு சொன்ன உடனே ரூபன் வந்து பைக்ல ஏறிட்டாருங்க. அதற்கு பிறகு கார்த்திக் வந்து பைக்கை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிலேட்டர் அமைத்து ஸ்பீடா போயிட்டு இருக்காருங்க. ஆனா வண்டி போக போக சைடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட பெண்மணி காட்டுல அப்படியே மிதந்து பக்கத்துல நெருங்கி வர மாதிரியே அந்த உருவம் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்குங்க. கடைசியாக தான் கும்பிட்ட காளியை நினைச்சுக்கிட்டு ஒரு வழியாக அந்த ஆர்கெஸ்ட்ரா நடக்கக்கூடிய ரூபனுடைய காதலி இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. கரெக்டா அந்த கிராமம் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துல வந்த உடனே அந்த ஆர்கெஸ்ட்ரா மற்றும் கோவில் திருவிழா தான் நடக்குது. அந்த வெளிச்சம் பக்கத்துல எல்லைக்கு வந்த உடனே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த அந்த உருவங்கள் அப்படியே காற்றுல கரையிற மாதிரி கரைஞ்சிருச்சுங்க. அதற்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த ஆர்கெஸ்ட்ரா நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்த உடனே ரூபனை எதிர்பார்த்து அவங்களுடைய காதலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடியே. அதுக்கடுத்து எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணும் இல்ல, பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டோம், இன்ஜெக்ஷன் போட்டா சரியா போயிருன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கார்த்திகை பார்த்து ரூபனோட நான் தனியா பேசணும், கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு வர அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா பார்த்துக்கிட்டே 2 பேத்தையும் போயிட்டு வர சொல்றாங்க. அதற்கு பிறகு ரூபன் மற்றும் அவங்களுடைய காதலி அந்த ஆர்கெஸ்ட்ரா நடக்கக்கூடிய கூட்டத்தை விட்டு தனியா ஒரு இடத்துல போய் சந்திச்சு பேசிட்டு இருப்பாங்களா இருக்குங்க. ஒரு 10 நிமிடம் கழிச்சு ரூபனுடைய காதலி அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே வேக வேகமா வர்றாங்க. உடனே கூட்டத்துல இருந்து விலகி போய் அந்த பெண்மணியை போய் பாக்குறாருங்க கார்த்திக் அப்படிங்கிறது. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு என்னன்னா ஆச்சு, பைத்தியங்கான பிடிச்சிருச்சா, என்னை பிடிச்சி அடிக்கிறது மட்டும் இல்லாம என்னை விட்டு என்னை மறந்துரு, நான் சாக போறேன், நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றான்னா, நான் கிண்டலா விளையாடுறான்னு சொல்லி பார்த்தா சீரியஸா பேசுறான்னா, அது மட்டும் இல்லாம அடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே கார்த்திக்கு ஒண்ணுமே புரியலைங்க. தன்னுடைய காதலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல தான் ஆர்கெஸ்ட்ராவுக்கே போலாம்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்து அந்த பெண்கிட்ட இப்படி பேசுறானே இப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காருங்க. அதே டைம்ல ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு அந்த இடத்துல இருந்து ரூபனும் இவங்க 2 பேருக்கு பக்கத்துல வர்றாருங்க. வந்த உடனே கார்த்திக் வந்து ரூபன்கிட்ட போயிட்டு உனக்கு என்னடா ஆச்சு, பைத்தியமா பிடிச்சிருச்சு, அந்த பெண்கிட்ட ஏன் அப்படி பேசினேன், எதுக்காக அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் வேலையை மட்டும் பாரு, நான் சாக போறேன், என்ன கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறா, வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படி பேசுறாருங்க. அப்போ இதெல்லாம் கேட்டு அழுதுகிட்டே அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு கார்த்திக்கு ஒன்றும் புரியாம எதற்காக இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒருவேளை அந்த விபத்து ஏற்பட்டு கீழே விழுந்த காரணத்தினாலும் அந்த உருவத்தை தத்ரூபமா பார்த்த காரணத்தினாலும் மனசு கொஞ்சம் பயந்து போய் இப்படி வளரான அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாருங்க. அதற்கு பிறகு இங்க நம்ம வேணாண்டா, ஆர்கெஸ்ட்ரா பார்க்க வேணாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே பேசாம பைக்ல வந்து அந்த ரூபன் ஏறிட்டாருங்க பின்னாடி உட்காந்துருக்கு. அதற்கு பிறகு கார்த்திக் வந்து டிரைவ் பண்ணிட்டு கிளம்பலாம்னு சொல்லி பார்க்கும்போது வந்த வழித்தடத்திலேயே போவதற்கு பயம் இவருக்கு. இவங்களுடைய நல்ல நேரம் அப்படி சொல்லலாங்க. அந்த ஆர்கெஸ்ட்ரா பார்ப்பதற்கு கார்த்திக்கினுடைய அம்மாச்சி ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்திருக்காருங்க, பைக்ல தான் வந்திருக்காரு. அவர் வந்து கிளம்புறத பார்த்து அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அந்த நபர் இவங்க போன அந்த 7 கிலோமீட்டர் வழித்தடத்துல போகாம அந்த சுத்தி 15 கிலோமீட்டர் தூரம் ஒரு வழித்தடம் இருக்குன்னு சொன்னல, அந்த வழியா போன காரணத்தினால அந்த பைக்கை ஃபாலோ பண்ணிட்டே நேரா ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஊருக்கு வந்து சேரும்போது நைட்டு ஒரு 2 மணி தோராயமாக இருக்குங்க. ரூபன் எடுத்து போய் அவங்களுடைய வீட்டு வாசல் நிக்க வச்சுட்டு பைக் எடுத்து போய் அங்க நிப்பாட்டிட்டு போய் தூங்குடா, காலையில பேசலாம்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்படிங்கிறவர் அவங்களுடைய அம்மாச்சியுடைய வீட்டுக்கு போறாருங்க. காலையில ஒரு 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு ரூபனை போய் பார்க்கலாம்,
கையெல்லாம் வீங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு போன உடனே ரூபனும் அங்க இல்லைங்க, அவருடைய பைக்கும் இல்ல. அவங்களுடைய அம்மாவை பார்த்துட்டு ரூபன் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுடைய அம்மா கார்த்திகை பார்த்து திரு முழிக்கிறாங்க. நைட்டு உன்னோட தான் வந்தான், வீட்டுக்கே வரலையப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லம்மா 2 மணிக்கு கொண்டு நான் விட்டுட்டேன், பைக்கை நிப்பாட்டிட்டு அவனை விட்டுட்டு போனாமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய அம்மா இங்க வரவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ரூபனுடைய ஃபேமிலி அப்புறம் கார்த்திகனுடைய ஃபேமிலி நண்பர்கள் எல்லாமே ரூபனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல இவங்களுடைய ஊரினுடைய எல்லையிலிருந்து கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரா நடக்கக்கூடிய கிராமம் போகக்கூடிய வழிபாதை இருக்குன்னு சொன்னல, அந்த வழிபாதையில ஒரு பெரியவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காருங்க. இந்த ரூபனுடைய அப்பாவுடைய பேர் தண்டபாணிங்க. அந்த ஆடு மேய்ச்சிருக்கக்கூடிய நபர் கிட்ட அந்த பையங்கான பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்பதான்ப்பா போனா, கையெல்லாம் வீங்கி இருக்குது, அதை வண்டியை பிடிச்சிட்டு ஓட்டிட்டு நிப்பாட்டுறா தண்டபாணி மகனு சொல்லும்போது கேட்காம அவன் பாட்டு சல்லுன்னு போறாப்பா, இந்த வழியா போனா அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக்கு டக்குன்னு சிங்க் ஆயிடுச்சுங்க. அதற்கு பிறகு ரூபனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போங்க நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபனுடைய பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்காருங்க, ரூபனுக்கு அண்ணன் முறை, அவரையும் கூப்பிட்டு ஒரு பைக் எடுத்துட்டு நேரா அந்த வழித்தடத்துல போயிட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போன உடனே ரூபன் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓரமா சாச்சி வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து தலையை கீழே போட்டு அழுதுகிட்டு இருக்காருங்க. கார்த்திக்கும் அவங்களுடைய அண்ணனும் கீழே இறங்கி என்னடா ஆச்சு, கை இப்படி வீங்கி கிடக்குது, வாடா வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லும்போது எங்க என்ன வர சொல்றீங்க, எனக்கு பழி தீர்க்கிறதும் பழி வாங்குறதும் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட பேருத்தை நான் பழி வாங்கணும், அதற்கு பிறகுதான் நான் வீட்டுக்கு வருவேன், அது வரைக்கும் இதுதான் என் இடம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா பேசுறாருங்க. கார்த்திக் வந்து நைட்டே ரூபன் இப்படி பேசினது ஓரளவுக்கு பார்த்தாரு. ஆனா அவங்களுடைய பெரியப்பா பையனுக்கு ஒண்ணுமே புரியலீங்க. என்னடா தண்ணி அடிச்ச மாதிரி புதுசா எதையோ பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி ரூபனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிட்டு ரூபனுடைய அம்மா அப்பா அவரை பார்த்த உடனே கையெல்லாம் இப்படி வீங்கி கிடக்குது, எங்கடா விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகையும் ரூபனையும் திட்டுறாங்க. அதுக்கடுத்து அருகாமல் இருக்கக்கூடிய கிளினிக்கு போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அன்றைய இரவு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அவங்களுடைய அம்மாச்சியுடைய வீட்டில் தூங்கிட்டாருங்க. அதுக்கடுத்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்த காரணத்தால ரூபனுக்கு கையெல்லாம் வந்து வீங்கி இருந்துச்சு இல்லையா, சாப்பாடு கொடுத்து அவங்களுடைய அம்மா படுக்க வச்சுட்டாங்க. நைட்டு ஒரு 12 மணி தோராயமாக வீட்டுக்குள்ள யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்டு ரூபனுடைய அம்மா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத ஒரு காட்சியை ரூபனுடைய அம்மா பாக்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ரூபன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவங்களுடைய அம்மாவுடைய பட்டு புடவைங்க, நல்ல காஸ்ட்லியான பட்டு புடவை எடுத்து பெண்மணி மாதிரி அப்படியே புடவையை வந்து பார்த்தீங்கன்னா உடுத்திக்கிட்டு அவங்களுடைய அம்மாவுடைய வளையல் அப்புறம் பூ வாங்கி வச்சிருக்காங்க. திருவிழாவில் நடக்கக்கூடிய காரணத்தால பூக்காரங்க நிறைய வருவாங்கல்ல, ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய பூவை தலை நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காருங்க. அதே மாதிரி அவர் போட்டக்கூடிய போர்வையை எடுத்து ஒரு குழந்தை மாதிரி சுத்தி கையில் இப்படி கைத்தாங்களா வச்சுக்கிட்டு அந்த போர்வையை பார்த்தே அழுகிறாருங்க. இதை பார்த்த உடனே அவங்களுடைய அம்மாவும் மிரண்டு போயிட்டாங்க. தன்னுடைய மகன் வித்தியாசம் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு கூச்சலிட்ட காரணத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்க முதல் கொண்டு இந்த கார்த்திக் அப்புறம் அவங்களுடைய அம்மாச்சி எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து பார்த்த உடனே ரூபன் இருக்கக்கூடிய அந்த விகாரமான காட்சியை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க முதல் கொண்டு. அதற்கடுத்து ஒரு பாட்டி ஒருத்தங்க இதை பார்த்துட்டு பையனுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ கருப்பண்டி இருக்க மாட்டிருக்கு, காலையில வரைக்கும் பாதுகாப்பா வைங்க, காலையில வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்ச உடனே காளியம்மன் கோயிலுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விடிய ரூபனுடைய அம்மா அப்பா அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காவலா காத்திருக்காங்க. காலையில 6 மணி ஆன உடனே ரூபனை அந்த காளியம்மன் கோவிலுக்கு கூட்டு போறாங்க. கோவிலுக்கு கூட்டு போய் நடந்த அனைத்து விஷயங்களையும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பூசாரி கிட்ட சொல்லிட்டாருங்க. பூசாரி ரூபனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காளி கோயில் முன்னாடி இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறாருங்க. உட்கார வச்சுட்டு ரூபனுடைய அம்மா பூசாரியை பார்த்து என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என் கையில கிடையாது, காளினாலதான் முடியும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சாமியை வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பூஜை எல்லாம் பண்ணி காளியை வந்து பூசாரியினுடைய உடம்புல அழைக்கிறாருங்க. அதே மாதிரி காளியம்மன் பூசாரியினுடைய உடம்புல இறங்கிருச்சுங்க. அதற்கடுத்து கோவிலுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ரூபன் பக்கத்துல ஓடி வருதுங்க. ஓடி வந்து ரூபன் முன்னாடி நின்றுட்டு ஏளன சிரிப்பா அந்த பூசாரி சிரிக்கிறாருங்க. என்ன அவமதிச்சுட்டு போன இல்ல, கடைசியா நீ எங்கிட்டயே வர வேண்டியதாயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குதுங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக்கு டக்குன்னு சிங்க் ஆயிடுச்சுங்க. அந்த 7 கிலோமீட்டர் தூரம் வழித்தடத்துல போகும்போது காளி கோயில்ல கார்த்திக் மட்டும் இறங்கி கும்பிட்டு திருநீர் எடுத்து வந்தாரு. இவர் தான் பைக்ல இருந்து வர இறங்கவே இல்லையே, சாமி நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதான் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருங்க. அதற்கு பிறகு என் குழந்தையை நீ தான் சாமி காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால என் சன்னதிக்கு வந்தாச்சு இல்ல, கண்டிப்பா அவனை மீட்டு எடுத்துருவேன், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபனுடைய அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. ஜவுளி கடைக்கு போயிட்டு நல்ல காஸ்ட்லியான புடவை, வளையல், பூ இதெல்லாம் வாங்கிட்டு இங்க வாங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பைக் எடுத்துட்டு வேகமா 1/2 மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த உடனே அந்த புடவை, மல்லிகைப்பூ, வளையல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன் முன்னாடி வைக்கிறாருங்க. வச்ச உடனே அது வரைக்கும் நார்மலா அந்த ரூபன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூரிக்கிற மாதிரி அவருடைய முக தோற்றம் மாறுதுங்க. அதே நேரத்தில் அந்த புடவை, மல்லிகைப்பூ அப்புறம் வளையல பார்த்த உடனே எடுக்க ட்ரை பண்றாருங்க. உடனே அந்த காளி அருள் வந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா அது உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதை எடுக்க ரூபன் ட்ரை பண்றாருங்க. அப்போ அது கரெக்டா அந்த புடவை எடுக்கக்கூடிய அந்த டைம்ல டக்குன்னு நிப்பாட்டிட்டாருங்க அந்த காளி கோவில் பூசாரி. இதெல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனா நான் சொல்றதை நீ கேட்டாதான் இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க.
என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனதை கேட்டு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் மிரண்டு போயிட்டாங்க. ஒரு பெண்மணியினுடைய வாய்ஸ்ல ரூபன் பேசுறாருங்க. நீ யாரு, எதற்காக இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை வளையல் மல்லிகைப்பூ எல்லாம் எடுத்துட்டு இந்த பையனுடைய உடம்பை விட்டு நீ போகணும் அப்படி சொன்ன உடனே வளையல் மற்றும் புடவையை தொடமாட்டிட்டாருங்க ரூபன் அப்படிங்கிறவரு. தள்ளி நின்றுட்டு நான்லாம் போக மாட்டேன், எனக்கு பழிதிருக்க இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுதுங்க. அதற்கு பிறகு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச அந்த அருள் வந்த பூசாரி நேரா அந்த காளி கோவிலினுடைய கழுத்துல இருந்த எலுமிச்சை மாலை எடுத்து சாறு மாதிரி புழிஞ்சு அப்படியே ரூபன் மேல தெளிக்கிறாருங்க. தெளிச்ச உடனே வேண்டா வேண்டா தீ மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. அதற்கு பிறகு நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரூபனுடைய உடம்புல இருக்கக்கூடிய பெண்மணியுடைய ஆவி சொல்ல ஆரம்பிக்குதுங்க. உண்மையிலேயே ரூபனுடைய உடம்பை ஆக்கிரமிச்சிருக்கிறது ஒரு நிறைவேறா ஆசையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஆவிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ரூபன் மற்றும் கார்த்திக் வந்து அந்த 7 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள்ள போகும்போது பள்ளமா இருக்கக்கூடிய இடத்துல விபத்து ஏற்பட்டு விழுந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல 3 வருடங்களுக்கு முன்னாடிங்க ஒரு 35 வயது இருக்கக்கூடிய பெண்மணியும் 3 வயது கை குழந்தையுங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தண்ணி போகக்கூடிய அந்த ரோட்டு சைடு வந்துட்டு இருக்காங்க. அப்போது நெல்கதிர இருக்கக்கூடிய அந்த கருக்கு மிஷின் சொல்லுவாங்க, அது ரொம்ப ஹைட்டா இருக்கும். மேல இருந்து பார்த்தோம்னா கீழே ஆட்கள் நடமாடுறதால தெரியாது இருட்டு அப்படின்னா. அந்த மெஷின் வந்து அப்படியே அந்த பெண் மற்றும் அந்த குழந்தை மேல ஏறி அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாங்க. அந்நேரத்துக்கு அந்த பெண் அங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண்ணுக்கு கணவன் கிடையாதுங்க. தன்னுடைய 3 வயது கை குழந்தையை வச்சுக்கிட்டு குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. அருகாமல் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த பெண்மணி தாங்க அந்த பெண். வயல்ல நாத்து நடுவதற்காக அங்க வந்திருக்காங்க. எப்போதுமே காலையில ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்தாங்க அப்படின்னா சில நேரங்கள் இரவு 7 மணி 8 மணி ஆயிருங்க. 8 மணி தோராயமாக அந்த 7 கிலோமீட்டர் கூடிய அமானுஷ்ய பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போவது வழக்கங்க. அந்த கடைசி பஸ்ஸை பிடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க இந்த பெண்மணி. அந்த டைம்ல தான் இந்த நெல்ல இருக்கக்கூடிய கருக்கு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டா இருக்கும் இல்லையா, இந்த பெண் வந்து நடு ரோட்ல கிராஸ் பண்ணும்போது இருக்கிறது தெரியாம அந்த டிரைவர் வேற தண்ணி அடிச்சிருப்பாருங்க. அந்த குழந்தை மற்றும் பெண் மேல ஏறி அங்கேயே ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போன அந்த பெண்மணி கிட்டத்தட்ட 3 வருடங்களாக ஆன்மாவாக அந்த குழந்தையினுடைய ஆன்மாவும் அந்த பெண்மணியினுடைய ஆன்மாவும் அங்கேயே தாங்க தங்கியிருக்கு. அப்படி அந்த பெண்மணியும் குழந்தையும் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 3 பேர் 4 பேருக்கு மேல இந்த ஆன்மாக்கள் அவங்கள போட்டு தள்ளி கொண்டிருக்குங்க. என்ன காரணம் சொல்லி பார்த்தா, எந்த ஆண்கள் வந்தாலும் அந்த கருக்கு மிஷினை ஓட்டிட்டு வந்த அந்த ஆண்மகன் மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க தான் இவங்க அப்படி சொல்லி நினைச்சிட்டு வசப்படுத்தி கொல்ல பார்த்துருக்குங்க. அதே விஷயத்தை அந்த பெண்ணினுடைய ஆன்மா செய்ய ட்ரை பண்ணும்போது கார்த்திக் மற்றும் இந்த ரூபன் போயிருக்காங்க. கார்த்திக் அப்படிங்கிற ஒரு காளி கோயில கும்பிட்டு திருநீரெல்லாம் பூசிட்டு பாக்கெட்லயும் திருநீர் வச்சிருந்த காரணத்தினால அவரை ப்ரொசஸ் பண்ண முடியலைங்க. அதற்கடுத்து இருந்த ரூபனை விபத்து ஏற்பட்டு கீழே விழுந்து ரத்தமெல்லாம் போச்சு இல்லையா, அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய ஆவி ப்ரொசஸ் பண்ணிருச்சுங்க. இதை அனைத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே சொல்லுதுங்க. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக அந்த கோவில் பூசாரி இந்த பையனுடைய உடம்புல நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம அந்த பெண்ணினுடைய ஆன்மா ஒண்ணு கேக்குதுங்க. என்ன சொல்லிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண்ணும் குழந்தையும் இறக்கும் போது அவருடைய கணவர் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, சொந்தக்காரங்க இறுதி சடங்கு நல்லபடியா செயலியாட்டு இருக்கு. அந்த பெண்ணினுடைய ஆன்மாவும் குழந்தையினுடைய ஆன்மாவும் அங்கேயே வந்து தவிச்சிட்டு இருந்திருக்குங்க அந்த தண்ணி போகக்கூடிய பள்ளம் இருக்கக்கூடிய பகுதியில. 3 வருடங்களாச்சு நானும் என் குழந்தையும் புது துணிகள் உடுத்தி, அதே நேரத்தில் பசியும் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த விபத்து ஏற்பட்டு 2 பேரும் விழுந்தாங்கல்ல கார்த்திக் மற்றும் ரூபன், அந்த தண்ணி போகக்கூடிய பகுதியிலேயே குழந்தைக்கு அப்புறம் இந்த பெண்மணிக்கு புது புடவை, குழந்தைக்கு துணிமணி, அப்புறம் அவங்க கேட்ட நான்வெஜ்ல சில படையல் இதெல்லாம் வச்சு நைட் நேரத்தில் எடுத்து போய் வச்சுட்டு வந்துருங்க. வச்சுட்டு வந்துட்டு அப்படின்னா இந்த பையனை நான் விட்டு போயிடுவேன், இந்த பையனை மட்டும் தான் நான் விட்டுட்டு போவேன், ஆனா அந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கு பிறகு ரூபனை காப்பாத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் நினைச்சு கோவில் பூசாரியும் அதாங்க நினைச்சிருக்காரு. சரி பையனுடைய உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா கேட்ட மாதிரியே அந்த பெண்ணுக்கு தேவையான ஆடைகள், குழந்தைக்கு தேவையான ஆடைகள், அப்புறம் அந்த படையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு வந்து திரும்பி பார்க்காம வந்துட்டாங்க. அப்படி வந்த பிறகு ரூபனுக்கு அந்த பெண்ணினுடைய ஆன்மானால எந்தவித பாதிப்பும் இல்லைங்க. இந்த சம்பவம் நடந்த 2 மாத காலகட்டத்திலேயே ரூபன் வந்து சென்னையில் அவங்களுடைய மாமா வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு, அங்க வேலைக்காக போயிட்டாருங்க, அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அதற்கடுத்து கார்த்திக் வந்து அம்மாச்சி ஊர்ல இருந்து கிளம்பி மதுரைக்கு வந்துட்டாருங்க. 2018ஆம் காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆச்சாமங்க. வருடா வருடம் இந்த கோவில் திருவிழாவுக்கு ரூபன் மற்றும் கார்த்திக் கரெக்டா வருவாங்களாமங்க. அதே நேரத்துல ரூபனுடைய காதலி இருந்தாங்க இல்லையா பக்கத்து ஊர்ல, அந்த காதலியை ரூபன் கல்யாணம் பண்ணிட்டாருங்க. கோவில் திருவிழா அப்ப ரூபன் வந்து சென்னையிலிருந்து தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு இங்க வந்தாலும் கூட அந்த பெண்ணினுடைய ஊருக்கு போக மாட்டாங்களாமங்க. அப்படியே போனாலும் அந்த 15 கிலோமீட்டர் சுத்து வழி இருக்கு இல்லையா, அவங்க வழியா தாங்க போவது வழக்கம். அதே மாதிரி இந்த கார்த்திக்கும் மதுரையிலிருந்து இங்க அம்மாச்சியினுடைய ஊருக்கு கோவில் திருவிழாவுக்கு வந்தார் அப்படின்னா அந்த பகுதியை எட்டிங்கோட பார்க்க மாட்டாராமங்க. 2018ஆம் காலகட்டத்தில் எனக்கும் என் நண்பனுக்கும் நடந்த இந்த சம்பவத்தை இப்போது நினைச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடுகுது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக் அப்படிங்கிற நபர் நம்மளுக்கு சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல்ல டைப் பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.